ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஸ்வாஸ் கோம். இன்றைக்கி நம்ம விஸ்வாஸ் கோமில் ஒரு சண்டே நான்வெஜ் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாதம், அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் சிக்கன் தொக்கு, இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாதம் வடிக்கிறதுக்கு தேவையான அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிக்கனை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் 65 செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ சிக்கன் 65 தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற மசாலா அளவுகள் எல்லாமே 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகமாக சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவுகள் தான். அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சிக்கனை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ நம்ம சிக்கன் தொக்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனேயே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கரலாம். இந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். இப்போ இந்த சிக்கன் இதிலேயே நல்லா வேகணும். ஒரு 3/4 பதம் அளவுக்கு இதிலேயே நல்லா வெந்துடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமுமே நல்லா கிளறி விட்டு நல்லா வேக விடுங்க. வெளியில் பார்த்திங்கன்னா செம மழைங்க. அந்த சண்டே நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த மலையில் பார்த்திங்கன்னா இந்த வாழை மரம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்காக தான் நான் இதை எடுத்திருந்தேன். இப்போ சிக்கன் பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருந்தது. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலா நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அப்படியே கூட நீங்கள் வேக விட்டு எடுக்கலாம். அது இட்லி, தோசை அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இதிலிருந்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இந்த சிக்கன்லேருந்து நல்லா இந்த மசாலா நல்லா குக் ஆகிட்டு இது மேலே நல்லா இந்த எண்ணெய் தெளிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு நல்லா வேக விட்டுறணுங்க.
இப்போ வந்து நான் 65 செய்கிறதுக்கு வந்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த எண்ணெயை வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட் ஆயிரும். அதனால தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி 65க்கு ஊற வச்ச மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம 65 வந்து போட்டு எடுத்துக்கிறலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை போட்டுட்டு அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் வந்து திருப்பி விடுங்க. அப்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடாயில் வந்து ஒட்டாமல் வரும். பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் 65 வந்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இதே போலயே 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கிறலாம். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நான் திரும்பவும் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். சிக்கனும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் வந்து மேலே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். 65வும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு சாப்பாடு வந்து ரெடியாக இருக்குது. சாதம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிக்கன் தொக்கு ரெண்டுமே நமக்கு வந்து ரெடியாக இருக்குது. 65 மட்டும் வந்து அடுப்பில் இன்னும் இருக்குது. சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நான் இடையிடையே வந்து கவுண்டர் டாப்பையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். சிங்கில் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண பாத்திரம் மட்டுமே வந்து கொஞ்சம் கழுவாமல் இருக்குது, அவ்வளோதான். 65 வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த விளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த 65 சிக்கன் தொக்கு ரெண்டையுமே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஸ்வாஸ் கோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.